Hi viewers, I'm Kausalya, 6th standard, 2nd term science, unit 1, heat. லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். லெசனுக்கு போகலாம். Introduction. We are all familiar with heat. We feel it on our body when the sun shines. We use heat for cooking our food. We reduce the heat by adding ice cubes while preparing fruit juice. Let us learn about sources of heat. ஹீட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா? சன்லைட் நம்ம பாடி மேலே படுறப்ப நம்ம அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம். இந்த ஹீட் நமக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா? ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறாங்கல்ல. எதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறாங்க? ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். அதோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக, அதாவது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஹீட் எங்கெங்கே இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோர்சஸ் ஆஃப் ஹீட். சன். We all know that the sun gives us light. Does it give us heat? After standing under the sunlight for some time, touch your head. Does it feel hot? Yes, it feels hot because the sun gives out heat besides light. Now you can understand why it's difficult to walk barefooted on sunny days in the afternoon. சன் கிட்ட இருந்து நமக்கு லைட் கிடைக்குது. சரி, சன் கிட்ட இருந்து நமக்கு ஹீட் கிடைக்குதா? நீங்கள் கொஞ்ச நேரம் சன்லைட்டில் போய் நின்றுட்டு வந்து உங்கள் தலையை தொட்டு பாருங்கள். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? எதனால் அந்த ஹாட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சன்லைட்டில் நிற்கிறப்போ சன் நமக்கு லைட்டை மட்டும் கொடுக்கறதில்ல, ஹீட்டையும் கொடுக்குது. சன்கிட்ட இருந்து நமக்கு லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி ரெண்டும் தான் கிடைக்குது. இந்த ஹீட்டால் தான் சன்லைட்டில் நிற்கிறப்போ நம்ம பாடி ஹீட் ஆகுது. அதனால தான் இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா, அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னோட ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வெறும் காலில் செப்பல் கூட போடாமல் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும் இல்லையா? ஸோ சன்கிட்ட இருந்து நமக்கு ஹீட் கிடைக்குது. நெக்ஸ்ட், கம்பஸ்டன், burning. Heat energy can be generated by the burning of fuels like wood, kerosene, coal, charcoal, gasoline or petrol, oil, etc. In your home, how do you get heat energy to cook food? எரிவதன் மூலமாகவும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வுட் எடுத்துக்கலாம். இந்த வுட்டை எரிக்கிறோம் அப்படின்னா அது எரியிறப்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட்டை வச்சு தான் உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே போல் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை எரிச்சிங்க அப்படின்னாலும் அதிலிருந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் எரியுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எரியிறப்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எரிவதன் மூலமாகவும் நமக்கு ஹீட் கிடைக்குது. சரி, உங்கள் வீட்டில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான ஹீட்டை எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க? டிஸ்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஃப்ரிக்ஷன், உராய்தல். ரப் your palms for some time and then hold them to your cheeks. How do you feel? We can generate heat by rubbing two surfaces of some substances. In the past, people used to rub two stones together to light fire. உங்களோட 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோட ஒன்றா வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து கன்னத்தில் வைங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சூடாக இருக்கும் இல்லையா கன்னம்?
உங்கள் கைகள் சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? எதனால் அந்த ஹாட்னஸை ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா உங்கள் 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோட ஒன்றா உரசுறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. 2 ஆப்ஜெக்ட் வந்து உரசும் பொழுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். உராய்வின் பொழுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆதிகால மனிதர்கள் அவங்க வந்து 2 கற்கள் எடுத்துக்கிட்டு ஒன்றோட ஒன்றா வச்சு உரசி அதன் மூலம் நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பை வச்சு அவங்க ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷனாலையும் நமக்கு ஹீட் கிடைக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். When electric current flows through a conductor, heat energy is produced. The water heater, iron box, electric kettle, etc. work on this principle. எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு கடத்தியின் வழியாக ஃப்ளோ ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் ஹீட்டரில் வாட்டர் ஹீட்டரில் எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுனால தான் வாட்டரோட டெம்ப்ரேச்சரை வந்து அதிகரிக்க வச்சு வாட்டரை வந்து ஹீட் ஆகுது. இதே பிரின்சிபலில் தான் மற்றதும் ஒர்க் ஆகுது. அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் எல்லாமே இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டியிலிருந்தும் நமக்கு ஹீட் கிடைக்கிது. சன், பர்னிங், ஃப்ரிக்ஷன், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ஹீட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹீட், molecules in objects are constantly vibrating or moving inside objects. We cannot see that movement with our naked eye. When we heat the object, this vibration and movement of molecules increases and temperature of the object also increases. எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேஷன்லேயும் மூவிங்லேயும் தான் இருக்கும். நம்மளால் அதை வந்து பார்க்க முடியாது. அந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷனும் மூமெண்ட்டும் அதிகமாகும். அப்படி அந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷனும் மூமெண்ட்டும் அதிகமாகிறப்ப அந்த ஆப்ஜெக்டோட ஹீட்டும் அதிகமாகும். Thus, heat is an energy that rises the temperature of a thing by causing the molecules in that thing to move faster. ஸோ ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட வெப்பநிலையை உயர வைக்குது. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மாலிகுல்ஸை வந்து ரொம்ப வேகமாக இயங்க வைக்குது. இப்படி ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி அந்த மாலிகுல்ஸை வந்து வேகமாக இயங்க வைக்கிற ஒரு வகையான ஆற்றல் தான் ஹீட். Heat is not a matter. It doesn't occupy space. It has no weight like light, sound, and electricity. Heat is a form of energy. ஹீட் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது, அது ஒரு பொருள் கிடையாது. அது வந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிக்காது, ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிச்சிக்கிறது கிடையாது. அதே போல் ஹீட்டுக்கு வந்து வெயிட் கிடையாது. லைட் மாதிரி, சவுண்ட் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஹீட்டும் ஒரு எனர்ஜி. வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். இன் ஷார்ட், heat is the total kinetic energy of constituent particles of objects. SI unit of heat is joule. The unit calorie is also used. ஸோ ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா,
அதுதான் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா இயக்க ஆற்றல். ஒரு ஆப்ஜெக்டில் அடங்கி இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி அதுதான் ஹீட். இதோட எஸ்ஐ யூனிட் ஜூல், கலோரிங்கிற யூனிட்டும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட், ஹாட் அண்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இன் அவர் day-to-day life, we come across a number of objects. Some of them are hot and some of them are cold. How do we decide which object is hotter than the other? நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பொருட்களை பார்க்குறோம் இல்லையா? அதில் ஒரு சிலதெல்லாம் சூடானதாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் குளிர்ச்சியானதாக இருக்கும். சரி, ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட சூடாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோம்? We use the tip of our finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curds. We often determine heat by touching the objects, but is our sense of touch reliable? நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்ம குடிக்கிற அளவுக்கு சூட்டில் தான் இருக்கா, குடிக்கிற அளவுக்கு தேவையான சூடாக தான் அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே போல் தயிர் போடுறப்ப அந்த பால் தயிர் போடுறதுக்கு தேவையான சூடு அவ்வளோ சூடில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம்? விரல்களால் தொட்டு பார்த்து தான் அது தெரிஞ்சுப்போம் இல்லையா? சரி, அப்படி விரல்களால் தொட்டு பார்த்து ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை கரெக்டாக சொல்கிறது அப்படிங்கிறது, அதாவது அது நம்பகத்தன்மையுடையதாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமாக பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1. Take 3 bowls, pour very cold water in the first bowl. You can also add ice cube for cooling. Place lukewarm water in the second. Half fill the third with hot water. Not hot enough to burn. Set them in a row on the table with the lukewarm water in the center. Place your right hand in the cold water and your left hand in the hot water. Keep them in for few minutes, then take them out, shake off the water and put both into the middle bowl. How do they feel? இப்போது இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 பவுல்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ்லாம் நீங்கள் நிறைய அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த வாட்டர் சில்லுன்னு இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில், செகண்ட் பவுலில் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் கைகளை அதுக்குள்ளே விடுற அளவுக்கான சூடு அதில் இருக்கணும். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கிறது போல் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு வாட்டர், லுக்வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்டை கோல்டு வாட்டருக்குள்ளே விடுங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஹாட் வாட்டருக்குள்ளே விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்துட்டு அப்புறம் உங்களோட கைகளை எடுத்து நல்லா உதறிட்டு உங்களோட 2 கைகளையும் லுக்வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விடுங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Priya says, my right hand tells me that the water in the bowl is hot and the left hand tells me that the same water is cold. பிரியா சொல்கிறாங்க, அவங்க ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டையுமே இப்போ லுக்வார்ம் வாட்டரில் விட்டுருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க ரைட் ஹேண்ட் எப்படி ஃபீல் ஆகுதாம்மா? ஹாட்டாக ஃபீல் ஆகுதாம். அந்த லுக்வார்ம் வாட்டர் ஹாட்டாக இருக்குன்னு ரைட் ஹேண்டு ஃபீல் ஆகுது. அதே லுக்வார்ம் வாட்டர் கோல்டாக இருக்குன்னு லெஃப்ட் ஹேண்டில் ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட் டவுன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் வாட் டு யூ எக்ஸ்பீரியன்ஸ். டிஸ்கஸ் இன் த கிளாஸ் why this happens. When you placed your left hand in the hot tub, the heat from the bowl
made the molecules on your hand vibrate faster. When you keep the same hot hand in the second bowl, the vibrations transferred from your hand to make the particles in the water vibrate. Therefore, you feel loss of heat and hence your hand feels cold. In the same way, your right hand, which was placed in cold water, feels hot when you insert it into the lukewarm water because it takes heat energy from lukewarm water. இப்போ நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஹாட் வாட்டரில் வச்சுருந்தீங்க இல்லையா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை ஹாட் வாட்டருக்குள்ளே விட்ட உடனே அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகிட்ருக்கும் இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹீட் பண்ணுறப்ப அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும், அதுபோல் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா அதோட வைப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் குறைவாக இருக்கும். ஸோ அந்த ஹாட் வாட்டரில் இருந்து உங்கள் கைக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கடத்தப்படும். உங்கள் ஹாட் வாட்டரில் இருந்து உங்கள் கைக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களோட கை சூடாகும். இப்போது அந்த சூடான கையை திரும்ப எடுத்து நீங்கள் லுக்வார்ம் வாட்டருக்குள்ளே விடுறீங்க. லுக்வார்ம் வாட்டரையும் உங்கள் கையையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். லுக்வார்ம் வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் குறைவாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் இருந்து லுக்வார்ம் வாட்டருக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கையில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் அந்த வாட்டர் மாலிகுல்ஸோட வைப்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ உங்கள் கையில் இருக்கிற ஹீட்டு அந்த வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கையில் இருக்கிற அந்த ஹீட்டு வந்து குறையும். ஹீட் குறையிறதுனால நீங்கள் அந்த லுக்வார்ம் வாட்டர் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஹாட் வாட்டருக்குள்ளே கையை விட்டுட்டு திரும்ப அந்த கையை லுக்வார்ம் வாட்டரில் விடுறப்ப உங்கள் கையில் இருக்கிற ஹீட்டு லுக்வார்ம் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த கையை சில்லுன்னு இருக்கிறது போல் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே கோல்டு வாட்டருக்குள்ளே ரைட் ஹேண்ட் வச்சிங்க இல்லையா, கோல்டு வாட்டரையும் உங்கள் கையையும் கம்பேர் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கையில் இருக்கிற ஹீட்டு கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கையில் ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். உங்கள் கையை சில்லுன்னு ஆகிடும். திரும்ப நீங்கள் கையை எடுத்து லுக்வார்ம் வாட்டருக்குள்ளே விடுறப்ப லுக்வார்ம் வாட்டரையும் உங்கள் கையையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருக்கிற மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் குறைவாக இருக்கும். லுக்வார்ம் வாட்டருக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் அந்த வாட்டரோட மாலிகுல்ஸில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் லுக்வார்ம் வாட்டர்லேருந்து உங்கள் கைக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்கள் கை வந்து சூடாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கோல்டு வாட்டருக்குள்ளே கையை வச்சுட்டு லுக்வார்ம் வாட்டருக்குள்ளே கை வைக்கிறப்ப லுக்வார்ம் வாட்டர்லேருந்து உங்கள் கைக்கு வந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் நீங்கள் அது சூடாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ the same lukewarm water gives your hands different feelings according to the temperature of your hand. Measuring temperature by touching this not correct. ஸோ அந்த லுக்வார்ம் வாட்டருக்குள்ளே கையை வச்சப்ப ஒரு கை வந்து சூடாக இருக்கிறது மாதிரியும் இன்னொரு கை வந்து சில்லுன்னு இருக்கிறது மாதிரியும் ஃபீல் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம இதை வச்சு கைகளால் தொட்டு பார்த்து ஒரு பொருளோட வெப்பநிலையை சொல்கிறது நம்பகத்தன்மையாக இருக்குமா? இருக்காது இல்லையா. ஒரே வெப்பநிலையில் இருக்கிற ஒரு நீர் தான், ஆனால் அதில் நம்மளோட கைகளை விடுறப்ப ஒரு கைக்கு வேறு உணர்வும் இன்னொரு கைக்கு வேறு உணர்வும் கிடைச்சிது இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம டெம்பரேச்சரை வந்து அதை தொடு உணர்வால் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது துல்லியமானதாக இருக்காது. அது நம்பகத்தன்மையுடையதாகவும் இருக்காது.
Thermometers are used to measure temperature accurately and quantitatively. வெப்பநிலையை துல்லியமாக அளக்கிறதுக்கு வெப்பநிலைமானி தான் உதவுது. தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் டெம்பரேச்சரை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.